நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோடைய தமிழ் கிளாஸ் உரையாசிரியர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செய்யுள் பகுதியும் மீதி இருக்க 9 லெசன்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் இலக்கணம் இலக்கியம் என்னும் கலைக்கோவிலில் விளக்கேற்றியவர்கள் உரையாசிரியர்கள். அவர்கள் இலக்கண உரையாசிரியர்கள், இலக்கிய உரையாசிரியர்கள் என இரு வகைப்படுவர். ஃபர்ஸ்ட் பாருங்க, இளம்பூரணர். இவர் தொல்காப்பியத்திற்கு எளிய நடையில் உரை எழுதியவர். இவரை இளம்பூரண அடிகள் என்னும் அழைப்பர். இவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பேராசிரியர். இவர் சைவர். இவர் திருக்கோவையருக்கு உரை எழுதியுள்ளார். கல்வி அறிவு மிக்க இவர் தொல்காப்பியத்திற்கும் குறுந்தொகைக்கும் உரை எழுதியுள்ளார். சேனா வளராயர். இவரது உரைநடை விடைகளோடு கூடியதிருக்கும். தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்திற்கும் இவர் உரை எழுதியுள்ளார். இவரை படைத்தலைவர் என்றும் கூறுவர். நச்சினார்கினியார். உரை எழுதுறதுன்னா இப்போ கைடுன்னு சொல்லுவோம். கைடு இப்போ ஒரு லெசனுக்கு கைடு நம்ம வருது இல்லையா, அந்த மாதிரி கைடு எழுதுறவங்க இவங்க தான். நச்சினார்கினியார் எச்சில் நறுந்தமிழ் நுகவர் நல்லோர் எனப்படும். இவர் கூட்டி பொருள் சொல்வதில் வல்லவர். கூட்டி பொருள் சொல்வதில் வல்லவராம். இவர் தொல்காப்பியம், 10 பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி ஆகிய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். இவரை அமுதவாயர் என்றும் கூறுவர். இவர் குறுந்தொகையின் கடைசி பாடலுக்கு உரை எழுதியுள்ளார். பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேரில் மிகவும் உயர்ந்தவர் பரிமேலழகர். இவர் காஞ்சியில் பிறந்தார். இவர் வைணவ அந்தணர் ஆவார். மேற்கோள் காட்டுவதில் வல்லவரான இவர் மற்றவர்களின் உரையை மறுத்து தன் கருத்தை நிலைநாட்டுவதில் வல்லவர். இவர் பரிபாறலுக்கும் உரை எழுதியிருக்கார். அடியார்க்கு நல்லார். இவர் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார். இசை நூல்கள் முதலிய பல நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருப்பது இவரது ஆழ்ந்த புலமையை காட்டுகிறது. வீர சோழியத்திற்கு பெருந்தேவனார் உரை எழுதியுள்ளார். சிவஞான முனிவர் தொல்காப்பியத்திற்கு சூத்திர விருத்தி, சிவஞான போதத்திற்கு உரை எழுதியுள்ளார். நம் பிள்ளை என்பவர் பெரிய திருமொழி, திருவிருத்தம், திருப்பள்ளி எழுச்சி முதலான நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். வைணவ சமயத்தை சார்ந்த பிரபந்தம் பாடல்களுக்கு எழுதப்பட்டுள்ள உரைகள் போன்று திருவாசகங்களுக்கும் உரை எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.